ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம சும்மா வேற லெவலில் ஒரு டைம் ட்ராவல் கதையை தான் பார்க்க போகிறோம். ஒரு 6 எபிசோட் இருக்கிற ஒரு சின்ன சீரீஸ் தான் இது. ஸோ நம்ம இந்த ஒரே வீடியோலேயே மொத்தமாக முடிச்சிடலாம். ஸோ அதோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு நைட் டைமில் ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு பில்டிங்கில் பர்த்டே பார்ட்டியை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு கரண்ட் போக ஆரம்பிக்குது. அவ்வளோதான், அந்த 4 பேருக்குமே டைம் அப்படின்ற ஒரு விஷயமே மாற ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் லைன்லையும் காலநிலையிலையும் மாட்டிக்கிறாங்க. இந்த பிரச்சனையில இருந்து எப்படி இவங்க தப்பிக்கிறாங்க, கடைசியா இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோடைய முழு கதையே. ஸோ நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம 2022 வருஷத்துல ரிலீஸ் ஆன பேரலல்ஸ்ன்ற ஒரு பிரெஞ்சு டைம் டிராவல் மினி சீரீஸை தான் பார்க்க போறோம். ஸோ கதையோட ஆரம்பத்தில் 2011 வருஷம் ஒரு சின்ன பொண்ணு காட்டுக்குள்ள அவங்க டாக் கூட விளையாடிக்கிட்டு இருக்காங்க. சடனா அந்த பொண்ணை சுத்து போட்ட மாதிரி அங்க இருக்கிற இலைகள்லாம் பறந்து ஒரு பெரிய சுழல் ஒன்று உருவாகுது. அந்த பொண்ணுக்கு எதுவும் புரியல. டாக் அப்படியே பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சடனா அந்த பொண்ணு மட்டும் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போறாங்க. டாக் மட்டும் தான் இருக்கு. ஆனா அதுவும் அந்த டாக் வந்து நல்ல பெரிய டாகா இருந்ததுல, ஆனா இப்ப அது ஒரு சின்ன பப்பியா மாறிடுச்சு. அவங்க எங்க போனாங்க, என்ன நடக்குது எங்க அப்படின்னு நமக்கு இப்ப எதுவும் தெரியாது. ஆனா கதை அப்படியே 10 வருஷம் ஃபியூச்சருக்கு போகுது. 2021 வருஷம். ஸ்கூல் படிக்கிற ஒரு 4 பசங்க, அவங்க 4 பேருமே ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குரூப்லயே நல்லா ஹைட்டா இருக்கிற இவரோட பேரு தான் சாம். அப்புறம் இந்த குரூப்லயே குட்டியா இருக்கிற இவரோட பேர் தான் விக்டர். ஆக்சுவலா அந்த சாமும் விக்டரும் அண்ணன் தம்பிங்க. அப்புறம் கண்ணாடி போட்டுக்கிட்டு நூடுல்ஸ் மண்டியோட இருக்காருல, இவரோட பேரு பெலால். அண்ட் லாஸ்டா இவங்க குரூப்ல இருக்கிற ஒரு பொண்ணு, அவங்க பேரு ரொமேன். இவங்க 4 பேருமே ஸ்கூல் முடிச்சு அப்படியே பேசிக்கிட்டே வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இவங்க குரூப்ல அந்த பெலால்னு ஒருத்தர் இருக்காருல, அவருக்கு இன்னைக்கு பர்த்டே. அதனால வீட்டுக்கு போயிட்டு நைட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ரகசியமா மீட் பண்ற அந்த இடத்துக்கு வாங்க, சும்மா பார்ட்டியை கொண்டாடலாம் அப்படின்னு இவங்க பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. இந்த ரொமேன் நேரா டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போறாங்க. ஏன்னா அங்கதான் ரொமேனுடைய அம்மா வேலை பார்க்கறாங்க. அதோட ரொமேனுக்கு ஒரு குட்டி சிஸ்டரும் இருக்கா. ஆக்சுவலா ரொமேனுடைய அம்மா வந்து ரெண்டாவதா இன்னொரு மேரேஜ் பண்ணி அப்படி பிறந்த குழந்தை தான் இவங்க. ரொமேனோ அவங்க சிஸ்டரை கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா வீட்டுக்கிட்ட நம்ம ரொமேனுடைய ஸ்டெப் டேடு, அதான் ரொமேன் அம்மா ரெண்டாவதா மேரேஜ் பண்ணவரு, அவரு வந்திருக்காரு. இவ்வளவு நாள் அம்மாவுக்கும் ஸ்டெப் டேடுக்கும் ஏதோ சண்டை போல, இப்ப திரும்ப வந்துட்டு அவரோட குழந்தையான அந்த ரொமேனுடைய சிஸ்டரை பார்த்து, அப்பா இனிமே உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் நம்ம ரொமேனுடைய ஃபேமிலி. அப்புறம் சாம், அவரோட பிரதர் விக்டர், இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போறாங்க. இவங்களுடைய அப்பா அம்மா வந்து கொஞ்சம் வசதியானவங்க. அவங்க 2 பேருமே உட்கார வச்சு அந்த தம்பிக்காரன் விக்டரை பயங்கரமா திட்டுறாங்க. ஏன்னா அவரு சரியா படிக்கவே மாட்டாரு, செம வாளு. ஆனா அண்ணன் சாம் வந்து நல்லா படிப்பாரு. அதோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சாம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியே சாம பார்த்து, சாம் நீ ரூமுக்கு போ, உன்னோட தம்பி விக்டர் கிட்ட நாங்க ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி என்னமோ பேசுறாங்க. இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னன்னு பின்னாடி தான் நமக்கு தெரிய வரும். அப்புறம் இந்த பெலால்ன்ற கண்ணாடி போட்ட அந்த பையனோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரே ஒரு அம்மா தான். அவங்க நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல ஒர்க் பண்றாங்க. இப்ப கூட அவசரமா அவங்க வேலைக்கு தான் போறாங்க. பெலால், எனக்கு முக்கியமான ஒரு டெஸ்ட் இருக்கு, அம்மா போயே ஆகணும், நீ வீட்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போறாங்க. நைட் டைமும் ஆயிடுச்சு. கரெக்டா 12 மணிக்கு தான் நம்ம பெலாலுடைய பர்த்டேல. அதனால பார்ட்டி பண்றதுக்காக இவங்க இருக்கிற டவுன்ல இருந்து ரொம்ப தள்ளி காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த இடத்துல செமையா டெக்கரேஷன்லாம் பண்ணி வேற லெவல்ல இருக்கு. அம்மா அப்பா கிட்ட திட்டு வாங்கின நம்ம சாமுடைய பிரதர் விக்டர் இருக்காருல, அவங்க அப்பா குடிக்க வச்சிருந்த ஷாம்பேன் எல்லாம் கொண்டு வந்து இதை ஓபன் பண்றான்னு சொல்லி கொடுக்க, அந்த பெலாலுக்கு முன்ன பின்ன பழக்கம் இல்ல, ஓபன் பண்ண தெரியாம உடைச்சு விட்டுறாரு. சரி ஏதோ ஒன்று நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு டைமை சந்தோஷமா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சாம் இருக்கார்ல, அவருக்கு இவங்க குரூப்ல இருக்கிற அந்த பொண்ணு ரொமேன், அவங்க மேல ஒரு கண்ணு. ரொமேனுக்கும் சாம பிடிக்கும். ஆனா 2 பேரும் எதுவும் பேசிக்கவே இல்லையா. இந்த ஒரு பார்ட்டியை சாக்கா வச்சு நம்ம சாம் ரொமேனை பார்த்து எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, ரொமேனுக்கும் பிடிச்சிருக்கு. 2 பேருமே கிஸ் பண்ணலாம் அப்படின்னு வரும்பொழுது சடனா இவங்க இருக்கிற இடத்துல அப்படியே கரண்ட் விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது. வித்தியாசமான சவுண்டும் கேட்குது. சாம் வந்து ரொமேனுக்கு முன்னாடி தானே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. லைட் விட்டு விட்டு எரிய ரொமேன் வந்து திடீர்னு சின்ன குழந்தையா ஆகிடுறாங்க. திடீர்னு கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆகுறாங்க. சடனா வயசான மாதிரி ஆகுறாங்க. இப்படி வித்தியாசமா நம்ம சாம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஒரு வழியா கரண்ட்டும் திரும்ப வந்துருது. ஆனா சாமுக்கு எதுவும் புரியல. ஏன்னா அவர் கூட இருந்த அவரோட பிரதர் விக்டர், அப்புறம் நம்ம பெலாலு, ரொமேன், இவங்க 3 பேரையும் காணும். இவர் மட்டும் தான் இந்த இடத்துல இருக்காரு. ஆனா சடனா அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இருக்காரு. அவரு நம்ம சாம் பக்கத்துல வர, சாமும் பயந்து வேகமா அந்த இடத்த விட்டு ஓடிடுறாரு. அவரோட டவுனுக்கு போயிட்டு போலீஸ் கிட்டையும் இந்த விஷயத்த சொல்ல போறாரு. இங்க இந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து அப்படியே தலையில கைய வச்சுக்கிட்டு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. கண்ணாடியில வந்து அவரோட முகத்தை பார்த்து ஷாக் ஆகுறாரு. என்ன நடக்குது இங்க அப்படின்னு பயங்கரமா குழம்புறாரு. இங்க இருந்து தப்பிச்சு போன சாமு போலீஸ் கிட்ட சொல்ல, போலீஸ்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரேஞ்சரும் நம்ம இங்க இருந்தா மாட்டிப்போம் அப்படின்னு வேகமா அங்க இருந்து தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல நம்ம பெலால் இருக்கார்ல, அவருடைய அம்மா நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல ஏதோ ஒரு ஆராய்ச்சியை பண்ணிருக்காங்க. அதை டெஸ்டும் பண்ணி பார்த்திருக்காங்க. இவங்க நினைச்ச ரிசல்ட் எதுவும் வரவே இல்லை. அதனால எல்லாரும் அப்படியே சோகமாயிடுறாங்க. பெலாலுடைய அம்மாவும் அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இருக்கிற ஒரு மிஷின் பார்க்க ரொம்ப ரொம்ப பெருசா வித்தியாசமா இருக்கு. அதை ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு
போகலான்னு கிளம்புறாங்க. ஸோ அப்படி போகும்போது தான் இவங்களுக்கு போலீஸ் கிட்ட இருந்து கால் வருது. இந்த மாதிரி உங்க பையன் இன்னும் 2 பேர் காணாம போயிட்டாங்கன்னு சொல்ல பெலாலோடைய அம்மா ரொம்ப சோகமாகறாங்க. வேகமா காருக்குள்ள வந்து உட்கார்றாங்க. பின்னாடியே அந்த ஸ்ட்ரேஞ்சரும் வந்து உட்கார்றாரு. ஸோ பெலாலோடைய அம்மாவும் ப்ளீஸ் நான் அவசரத்துல இருக்கேன், இந்த பேக் உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ எடுத்துட்டு சீக்கிரம் இங்க இருந்து போ அப்படின்னு சொல்ல, அம்மா நான் உங்க பையமா, நான் தாமா பெலால்னு சொல்ல இங்க அம்மா அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஸோ அப்படின்னா அந்த ஸ்ட்ரேஞ்சர் உண்மையிலேயே நம்ம பெலால் தான். ஸோ அவருக்கும் அம்மாவுக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் சொல்ல இங்க அம்மா அப்படின்னா நீ தான் என் பையனை கடத்தி இந்த விஷயங்களெல்லாம் கேட்டு தெரிஞ்சிருக்கல, என் பையனை ஒழுங்கா கொடுத்துரு அப்படின்னு காரை லாக் பண்ணி உங்க ஹார்ன் அடிக்க அந்த சவுண்டை கேட்டு மத்தவங்க எல்லாம் காருக்கு பக்கத்துல வர ஆரம்பிக்கிறாங்க. சோ பெலாலும் ஐயோ அம்மா புரிஞ்சுக்க மாட்டாங்களே அப்படின்னு கார் கண்ணாடியை உடைச்சி அது வழியா வெளியே போய் எஸ்கேப் ஆயிடுறாரு. பெலாலுடைய அம்மா வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்கதான் சாமும் இருக்காரு. சாம் நடந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்றாரு. திடீர்னு அவங்க மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல சாம் சொல்றத அவங்க நம்புற மாதிரியே இல்ல. அதோட அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரேஞ்சரை நான் பார்த்தேன் அப்படின்னு நம்ம பெலால பத்தி தான் அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இத பக்கத்துல இருந்து கேட்கிற பெலாலுடைய அம்மாவும் அந்த ஆள் தானே கார்ல நம்ம கிட்ட வந்து நான் தான் உங்க பையன் பெலால்னு சொன்னா இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி குழம்பி போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. இத தூரத்துல இருந்து பெலாலும் பாக்குறாரு. சோ பெலாலுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க வீட்டுடைய கராஜ்லயே அன்னைக்கு நைட்டை தங்கிட்டு அடுத்த நாளே வேகமா அவரு சாம பார்க்கலான்னு போறாரு. சோ சாமும் பார்த்துட்டு பயப்படுறாரு. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போ, இல்லைன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன்னு சொல்ல சாம் எனக்கு தெரியலையா, நான் தான் பெலால், திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, கரண்ட் போனதுக்கு அப்புறம் நான் ரொம்ப பெரிய ஆளா ஆயிட்டேன். சோ அப்படின்னா சின்ன பையனா இருந்த பெலால் இப்ப பெரிய பையனா ஆயிட்டாரு. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியல. சாமும் நம்புற மாதிரி இல்ல. 4-5 கேள்வியை கேட்கிறாரு. நீ யாரை லவ் பண்ற அப்படின்னு கேட்கும் பொழுது நான் ரொமேனை தான் லவ் பண்றேன், ஆனா நான் அவகிட்ட சொல்லவே இல்ல, ஆனா எனக்கு முன்னாடி நீ உன் லவ் ரொமேன் கிட்ட சொல்லிட்ட, நீங்க 2 பேரும் கிஸ் பண்ற மாதிரி வந்தீங்க, அப்பதான் கரண்ட்லாம் போச்சு, அதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல சாமும் நம்புறாரு. 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஆனா எப்படி பெலால் திடீர்னு இவ்வளவு வளர்ந்தாருன்னு உங்களுக்கு தெரியல. அவதான் பெலாலோட கையில ஒரு வெட்டிங் ரிங் இருக்கு. அதை எடுத்து பார்த்தா அதுல டேட் 2031ன்னு போட்டிருக்கு. அதாவது 10 வருஷம் கழிச்சு பெலால் எப்படி இருப்பாரோ அந்த உருவத்துக்கு இப்ப மாறி இருக்காரு. சோ எது என்னவோ பெலாலுக்கு இந்த மாதிரி ஆனாலும் இப்ப இந்த டைம் லைன்ல பெலாலும் சாமும் இருக்காங்க. ஆனா ரொமேனும் விக்டரும் எங்க போனாங்க அப்படின்னு இவங்க குழம்பும் பொழுதுதான் கதை அப்படியே கொஞ்சம் பாஸ்டுக்கு போகுது. நம்ம பெலாலுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல அந்த மிஷினை ஆன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மிஷின்குள்ள இருந்து பயங்கரமான எனர்ஜிலாம் வர ஆரம்பிக்குது. அந்த எனர்ஜி பவர் பிளான்ட்ல இருக்கிற சிஸ்டம் மட்டும் இல்லாம அந்த ஊரு ஃபுல்லா இருக்கிற கரண்ட்டை பாதிச்சு கரண்ட் அப்படியே விட்டு விட்டு வர ஆரம்பிக்குது. சோ அப்படிதான் அந்த 4 பசங்க இருந்த இடத்துலயும் கரண்ட் விட்டு விட்டு வர ஆரம்பிக்குது. சடனா கரண்ட் வந்துருது. பார்த்தா இப்போ அந்த பொண்ணு ரொமேனும் விக்டரும் மட்டும்தான் இருக்காங்க. முன்னாடி வேற மாதிரி நடந்தது, இப்ப டோட்டலா டிஃபரெண்டா நடக்க ஆரம்பிக்குது. இப்ப ரொமேனும் விக்டரும் அவங்க 2 பேரும் எங்க போனாங்கன்னு புரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம வேணா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு ரொம்ப நேரமா அதே இடத்துல வெயிட் பண்ண சாமும் பெலாலும் வர மாதிரியே இல்ல. இவங்க ரொம்பவே பயந்து இந்த விஷயத்த அவங்க வீட்டுல போய் சொல்ல போலீஸ்க்கு இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இவங்க போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா திடீர்னு கரண்ட் விட்டு விட்டு எரிஞ்சுது, சடனா அவங்க மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இங்க என்ன நடக்குதுன்னா இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது 2 உலகத்துடைய கதை. அந்த பவர் பிளான்ட்ல மெஷினை ஆன் பண்ணதுனால இந்த 4 பசங்களுக்குள்ள டைம்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி 2 டைம் லைன் உருவாகுது. நம்ம சாமும் வளர்ந்து போன மாதிரி பெலால் இருப்பார்ல, அவங்க இருக்கிறது டைம் லைன் 1. அப்புறம் இந்த ரொமேனும் விக்டரும் இருக்கிறது இன்னொரு ஒரு டைம் லைன் 2. சோ இப்போ நம்ம இந்த டைம் லைன் 2 தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த டைம் லைன்ல வந்து சாமும் பெலாலும் தான் காணோம். சோ இதை நினைச்சு சாமுடைய பிரதர் விக்டர் அப்புறம் ரொமேனுன்ற பொண்ணும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொமேனுக்கு ஒரு ஸ்டெப் டேட் இருப்பார்ல, அவர் என்ன பண்றாருன்னா நைஸா வீட்டுக்குள்ள இருக்கிற பணத்தெல்லாம் திருடுறாரு. ஏன்னா இவர் சரியான கேம்பிளிங் கை, ஃபுல்லா சூதாட்டம் பண்ணி எல்லா காசையும் அழிக்கிறது தான் ஒரு வேலையே. திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லி ஆள் உள்ள வந்திருக்காரு. ஆனா அகைன் வேலையை ஆரம்பிக்கிறாரு. சோ இப்ப கதை வந்து டைம் லைன் 1க்கு போகுது. அதாவது இந்த டைம் லைன் 1ல வந்துட்டு ரொமேனும் விக்டரும் காணாம போயிருப்பாங்க. நம்ம பெலாலும் வளர்ந்த மாதிரி இருப்பாரு. சோ இப்ப பெலால வந்து போலீஸ் தேடிக்கிட்டு இருக்குல்ல, ஏன்னா ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான் வந்தான் அப்படின்னு சாம் சொல்லிருப்பார்ல. சோ அதனால போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாதுன்னு பெலால ஒரு சேஃபான இடத்துல கொண்டு போய் நம்ம சாம் வைக்கிறாரு. போற வழியில பெலாலுக்கு அப்படியே தலைலாம் ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிக்குது. அவர் காதுக்கு ஏதோ வித்தியாசமான சவுண்ட்லாம் கேக்குது. அதுக்கப்புறமா ஒரு வீட்டுக்கு போறாங்க. இது நம்ம சாமுடைய தாத்தா பாட்டி வீடு, யாருமே இப்ப இங்க இல்ல, சோ அதனால இங்கேயே தங்கிக்கோ அப்படின்னு சாம் சொல்றாரு. சோ அப்புறம் சாம் என்ன பண்றாருன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நான் பார்த்த அந்த ஸ்ட்ரேஞ்சருடைய முகம் எனக்கு தெளிவா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி கரெக்டா தான் வரைஞ்சு வச்சிருக்காங்க நம்ம பெலாலோடைய ஃபேஸ். இவர் வேணும்னே போயிட்டு மண்டை ஹேர் ஸ்டைல் எல்லாத்தையும் மாத்தி விட்டு வேற ஒரு பர்சன் மாதிரி பண்ணி விட்டுறாரு. ஏன்னா அப்பதான் பெலால பிடிக்க மாட்டாங்கன்னு. சோ இந்த 2 டைம் லைன்லயுமே வந்து பசங்க காணாம போன கேஸை பாக்குறது ஒரு டிடெக்டிவ் தான். டைம் லைன் 1ல இருக்கிற டிடெக்டிவ் வந்து பெலாலோடைய அம்மாவோட காரை செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுல கண்ணாடியில ஒரு கைரேகை இருக்கு. ஏன்னா நல்லா வளர்ந்து போன பெலால் வந்துட்டு இந்த கார்ல தான் கண்ணாடியை உடைச்சிட்டு ஆள் எஸ்கேப் ஆவாரு. சோ அவருடைய கைரேகை இருக்கு. இதை டிடெக்டிவும் பாக்குறாரு. சோ அவரை சாம் வீட்டுக்கு வராரு. அங்க ஒரு அப்ளிகேஷன் இருக்கிறத பாக்குறாரு. அம்மாவும் அப்பாவும் அந்த அப்ளிகேஷனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல ஞாபகம் வச்சுக்க சொன்னல, அம்மாவும் அப்பாவும் சாம் நீ உன் ரூமுக்குள்ள போ, உன் தம்பி விக்டர் கிட்ட சில முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு. என்ன பேசினாங்கன்னு இப்பதான் நமக்கே தெரிய வருது. ஆக்சுவலா விக்டர் ரொம்ப வாளா இருக்காரு,
படிக்க மாட்டேங்கிறாரு. அதனால பக்கத்து டவுன்ல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல சேர்க்க போறாங்களா, அங்கதான் ஹாஸ்டல்ல தங்கி அவர் படிக்கணுமா. இந்த விஷயத்த கேட்ட உடனேயுமே விக்டர் செமையா கடுப்பாகிறாரு, பயங்கரமா கத்துறாரு, கையெல்லாம் முறுக்குறாரு ஆளு. என்ன பண்ண முடியும்? சோ அப்படியே கதை டைம்லைன் 1ல பிரசன்ட் டைமுக்கு வருது. சோ அம்மாவும் அப்பாவும் இதுதான் நடந்தது. மேபி அந்த ஸ்கூல்ல சேர்க்கறது பிடிக்காததுனால தான் விக்டர் எங்கேயாவது ஓடி போயிருப்பானோ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம சாமுக்கு தெரியும் விக்டர் ஓடிலாம் போகல, எங்கேயோ மறைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, விக்டர் காணாம போயிட்டாரு. ஆனா அம்மாவும் அப்பாவும் அவ்வளவா கவலைப்படுற மாதிரியே இல்ல. அப்புறம் பெலாலுடைய அம்மா இருக்காங்களா, அவங்க சாம மீட் பண்ணி அந்த இன்சிடென்ட் நடந்த காட்டுக்குள்ள இருக்கிற அந்த வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சாமும் நடந்த விஷயத்த சொல்றாரு. ஆனா பெலால் நல்லா வளர்ந்து இப்ப இங்க தான் இருக்காரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லல. இவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள இருந்து யாரோ வெளியே வர இவங்க பயந்து போயிடுறாங்க. பார்த்தா அது டிடெக்டிவ் தான். அவரு காணாம போன பசங்களை தேடணும் அப்படின்றதுக்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ண இங்க வந்திருக்காரு. அதோட ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. இந்த சாம் சொல்றத எதையும் நம்மளால நம்ப முடியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, அந்த கரண்ட் போன விஷயம். அதுவும் இந்த இடத்துல மட்டும் கிடையாது, நம்ம டவுன் ஃபுல்லாவே கரெக்டா 11:23க்கு கரண்ட் அப்படியே விட்டு விட்டு ஆஃப் ஆகி எரிஞ்சுது. எனக்கே வித்தியாசமா இருந்தது அது அப்படின்னு சொல்ல நம்ம பெலாலுடைய அம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க. கரெக்டா 11:23க்கு தான் அவங்க அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல அந்த மிஷினை ஆன் பண்ணி ஏதோ ஒரு டெஸ்டிங்கையும் பண்ணிருப்பாங்க. உடனே பெலாலுடைய அம்மா நேரா பவர் பிளான்ட்டுக்கு போறாங்க. அங்க இருக்கிற டேட்டாவெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் இவங்க பண்ண அந்த டெஸ்டிங்ல ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அந்த மிஷினுக்கு பவர் கொடுக்கிற பவர் சர்க்கியூட்டே எரிஞ்சு போயிருக்கு. ஒருவேளை நடந்த விஷயங்களுக்கும் இந்த மிஷினுக்கும் சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு தோணுது. எங்க ரொமேனுடைய வீட்டுல அந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல, ரொமேன் காணாம போனதை நினைச்சு ரொம்ப சோகமா பெட்ல உட்காந்துக்கிட்டு இருக்க. அப்படியே கதை டைம் லைன் 2க்கு போகுது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் காணாம போனது சாமும் பெலாலும் தான். டைம் லைன் 1ல ரொமேனுடைய சிஸ்டர் மட்டும் தனியா பெட்ல இருப்பாங்க. ஆனா டைம் லைன் 2ல ரொமேனோ இருக்காங்க, அப்படியே அவங்க சிஸ்டர் கூட பெட்ல இருக்காங்க. காணாம போன சாமையும் பெலாலையும் நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்க விக்டர் அவரோட வீட்டுல இருக்காரு. சாம் காணாம போனதை நினைச்சு அவங்க ரொம்ப சோகமாவே தான் இருக்காங்க. டைம் லைன் 1ல வந்து நம்ம விக்டர் காணாம போயிட்டாரு. ஆனா அப்பா அம்மா நார்மலா இருந்தாங்க, ஏன்னா விக்டர் ரொம்ப சேட்டை பிடிச்சவன் அப்படின்னு. ஆனா டைம் லைன் 2ல வந்து காணாம போனது சாம்னா இவங்களுக்கு பிடிக்கும், அப்படியே சோகமா இருக்காங்க. அதோட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சாம் காணாம போனதுக்கு இந்த விக்டர் தான் காரணம், விக்டர் தான் என்னமோ பண்ணிட்டான் அப்படின்னு விக்டர் மேல பழிய போட அப்படியே விக்டருக்கு பயங்கரமா கோவம் வருது. ஆளு கைய போட்டு முறுகுறாரு. அப்படியே அங்க இருந்து விக்டர் போனதுக்கு அப்புறம் விக்டர் பின்னாடி செடிகள் இருக்கிற ஒரு ஃப்ளவர் பாட் இருக்கு. அதுல இருந்த செடிலாம் அப்படியே உதிர்ந்து விழ ஆரம்பிக்குது. அகைன் கதை வந்து டைம் லைன் 1க்கு போகுது. நல்லா பெருசா வளர்ந்து போயிருக்கிற பெலாலுக்கு அப்படியே சில இல்யூஷன்லாம் வர ஆரம்பிச்சு, தலைலாம் வலிக்குது, சவுண்ட்லாம் கேக்குது. என்ன நடக்குதுன்னா, உண்மையிலேயே பெலாலுக்கு வந்து ஒரு 14-13 வயசு தான். ஆனா அவரு வந்து 10 வருஷம் கழிச்சு ஒரு 23 வயசு ஆளா இருக்காருல. அந்த காலகட்டத்துல அவருக்கு மேரேஜ் ஆகிருக்கும், குழந்தை பிறந்திருக்கும். அதனாலதான் அவர் கையில வெட்டிங் ரிங் இருந்தது. அதோட அந்த ஞாபகங்கள் தான் வர ஆரம்பிக்குது இவருக்கு. இதை பத்தி அவர் சாம் கிட்டையும் சொல்ல, உன்னோட கான்சியஸ்னஸ் வந்து இந்த காலகட்டத்தை சேர்ந்தது தான், ஆனா உன் உடம்பு ஃபியூச்சரை சேர்ந்தது. அதனால உன் உடம்பு இருந்த காலகட்டத்துடைய ஞாபகம் வரதுனால தான் உனக்கு இந்த மாதிரி இருக்கு. என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊர்ல வேற யாராவது இதே மாதிரி காணாம போயிருக்காங்களா அப்படின்னு சர்ச் பண்ணும்போது தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி 2011ல ஒரு குட்டி பொண்ணு ஒருத்தவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அந்த பொண்ணுடைய அப்பா இன்னமும் இந்த ஊர்ல தான் இருக்காரு. அவருடைய வீட்டுல ஏதாவது ஒரு க்ளூ நமக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பிளான போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல டிடெக்டிவ் வந்துட்டு பெலாலுடைய அம்மாவுடைய கார்ல இருந்து ஃபிங்கர் பிரிண்ட்லாம் எடுத்திருப்பார்ல, அதோட ரிசல்ட் வந்துருச்சு. பார்த்தா பெலாலுடைய கைரேகை தான் இருக்கு. அதுவும் வித்தியாசமா சின்ன பையனா இருக்கும் பொழுது இருந்த கைரேகை பெரிய பையனா இருக்கும் பொழுது இருந்த கைரேகைன்னு இருக்கு. அது எப்படி முடியும்னு குழம்பி போய் நேரா பெலாலுடைய அம்மா கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்த சொல்ல, பெலாலுடைய அம்மாவும் அப்படின்னா அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். டிடெக்டிவ்க்கு புரியல, யார் சொன்னது உண்மைதான், இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க. அப்புறம் நம்ம ரொமேனுடைய சிஸ்டர் இருக்காங்களா, அந்த குட்டி பொண்ணு, அந்த பொண்ணை இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ண வேண்டியது அந்த பொண்ணோட ஸ்டெப் டாட் தான். ஆனா அவரு லேப்டாப்ல அந்த ஆன்லைன் சீட்டு கட்டு கேமை விளையாடிக்கிட்டு இருக்காரு, மறந்துடுறாரு. அப்புறம் ஞாபகம் வந்து வேகமா ஸ்கூலுக்கு போனா அங்க அந்த குட்டி பொண்ணை காணோம். ஏன்னா வெயிட் பண்ணி இருந்து பாவம் அந்த பொண்ணு நடந்தே வீட்டுக்கு போகலான்னு நடந்து வருது. அப்படி போற வழியில சின்னதா ஒரு வீடு ஒண்ணு இருக்கு. அந்த வீட்டுல பூனைகள்லாம் இருக்கு. அந்த குட்டி சிஸ்டரும் பூனைகளுக்கு சாப்பாடு வச்சுட்டு அப்படியே சோகமா அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சவுண்டு. குட்டி சிஸ்டர் பயந்து போய் வேகமா ரோட்டுக்கு வராங்க. நல்ல வேலையா அங்க அந்த ஸ்டெப் டாட் வந்துடுறாரு. அவரு குட்டி சிஸ்டரை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. இந்த நேரத்துல பெலால் இருக்காருல, ஃபர்ஸ்ட் காணாம போன அந்த பொண்ணுடைய அப்பாவோட வீட்டுக்கு போறாரு. சும்மா நார்மலா நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு அந்த கேஸை பத்தி விசாரிக்கிற மாதிரியே ஆளு பேச்சு கொடுக்க, இந்த நேரத்துல நைஸா பின்பக்கமா நம்ம சாம் உள்ள போயிட்டு ஏதாவது கிடைக்குமான்னு தேடலான்னு ஆளு உள்ள வந்து பார்த்தா அங்க ஒரு பெரிய டாக் இருக்கு. ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா அந்த காணாம போன அப்பா இருக்காருல, அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம பொண்ணும் காணாம போயிட்டா, நம்மளோட டாகும் காணாம போயிடுச்சு, அந்த இடத்துல ஒரு குட்டி பப்பி மட்டும் தான் இருந்தது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா உண்மை என்னன்னா அந்த பெரிய டாக் தான் பப்பியா மாறிடுச்சு. அதை இவர் கொண்டு வந்து வளர்த்து இப்ப அகைன் அது பெரிய டாகா ஆயிடுச்சு. நம்ம சாம் பயத்துல இருக்காரு, ஐயோ டாக் இருக்கு அப்படின்னு பயந்துகிட்டே தொட வரும்போது அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கு. நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்னு உள்ள போயிட்டு ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு தேடும் பொழுது நிறைய
நிறைய நியூஸ் பேப்பர் கட்டிங்லாம் இருக்கு. அதுல ஒரு போட்டோவை பாக்குறாரு. ஏன்னா அந்த இடத்துல தான் அந்த பொண்ணு காணாம போயிட்டாங்களாம். சோ அந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு அவர் வெளியே வந்துடுறாரு. நேரா அந்த இடத்துக்கு தான் போக ஆரம்பிக்கிறாங்க. போய் பார்த்தா இவங்களுக்கு ஒரு ஷாக்கு. இந்த பார்ட்டி பண்ணாங்கல்ல ஒரு வீடு காட்டுக்குள்ள இருக்குமே, கரெக்டா அதுக்கு மேலதான் அந்த இடமே இருக்கு. சோ அப்படின்னா அந்த இடத்துல தான் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. அதோட இப்ப போலீஸ் கேஸ் போய்கிட்டு இருக்கிறதுனால அந்த வீட்டுக்கு வெளியே இந்த வார்னிங் ரிப்பன் எல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க. சோ இந்த நேரத்துல கதை டைம்லைன் 2க்கு போகுது. ஆனா ரொம்ப வித்தியாசமா டைம்லைன் 2ல 4 வருஷங்கள் கடந்து போயிடுச்சு. அந்த விக்டர்ன்ற பையன் நல்லா வளர்ந்துட்டான். பக்கத்து டவுன்ல இருக்கிற ஸ்கூல்ல தான் ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வைக்கிறாங்க. அங்க இருக்கிற பசங்கலாம் விக்டர் கிட்ட ரொம்ப மோசமா நடந்துப்பாங்க. பால் எல்லாம் தூக்கி முகத்துல அடிச்சு அவருக்கு ரத்தமே வந்துடும். நம்ம ரொமேனும் நல்லா வளர்ந்துட்டாங்க. அவங்க அம்மா ஒர்க் பண்ண அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயே ஒரு கேஷியரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தர் பேப்பர் படிக்கிறாரு. அதுல ஒரு நியூஸ் இருக்கு. இந்த டவுன்ல இருக்கிற ஒரு பவர் பிளான்ட் அதுல ஒரு ரிசர்ச் பண்றாங்களாம். கடைசியா அந்த மிஷினை ஆன் பண்ணது 4 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2021. அதுக்கு முன்னாடி 2011ல ஆன் பண்ணிருக்காங்க. இப்போ 2025ல, அதாவது டைம்லைன் 2ல வந்துட்டு வருஷம் 2025 இப்போ ஆன் பண்ண போறாங்களாம் அப்படின்னு நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கு. இதை ரொமேன் கேட்கறாங்க. ஆனா பெருசா எதுவும் கண்டுக்கல. டைம்லைன் 2ல இருக்கிற நம்ம பெலாலுடைய அம்மா வந்துட்டு ரொமேனை மீட் பண்றாங்க. வீட்டை கிளீன் பண்ணும்போது பெலாலுடைய பழைய புக்கு கிடைச்சது. அதான் உங்ககிட்ட கொடுக்கலான்னு வந்துன்னு கொடுத்துட்டு போறாங்க. ரொமேனும் செக் பண்ணி பார்க்கும்பொழுது இவங்க எல்லாருமே ஒன்னா ஹாப்பியா இருந்த அந்த போட்டோஸ், அதோட பெலால் இருக்கார்ல அவருக்கு ரொமேனை பிடிக்கும். அதனால ரொமேனை வரைஞ்சு வச்ச டிராயிங்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த டைம்லைன் 1லையும் டைம்லைன் 2லையும் எல்லாமே கிட்டத்தட்ட அப்படியே சேம் தான். ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாறி இருக்கும். டைம்லைன் 1ல நம்ம ரொமேனும் விக்டரும் இருக்க மாட்டாங்க, காணாம போயிருப்பாங்க. டைம்லைன் 2ல வந்துட்டு நம்ம சாமும் பெலாலும் காணாம போயிருப்பாங்க. மற்றபடி எல்லாமே ஒன்று தான். இந்த டைம்லைன் 2லையும் ரொமேனுக்கு அந்த ஸ்டெப் டேட் இருக்காரு. அவரு சூதாடிக்கிட்டு தான் இருக்காரு, பணத்தை திருடுறாரு. இதை உடனே அம்மாவும் பார்த்து அப்படியே டென்ஷன் ஆயிடுறாங்க. ரொமேனுடைய அம்மாவுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அவங்க ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது, ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. இப்ப இவர் இன்னும் சூதாடிக்கிட்டு இருக்கிறத தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சண்டை போடுறாங்க. டக்குன்னு அப்படியே நெஞ்சு வலி வந்து அந்த இடத்துல கீழே விழுந்துட்டு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க. அவ்வளவுதான், நம்ம ரொமேனுடைய அம்மா இறந்து போயிடுறாங்க. ரொமேனுடைய சிஸ்டர், ஏன்னா இந்த 4 வருஷத்துல அவங்களும் நல்லா வளர்ந்துட்டாங்க. அப்படியே சோகமா இருக்கும் பொழுது ஸ்டெப் டேட் ஒரு பிளான போடுறாரு. ஏன்னா அவருக்கு நிறைய கடன் இருக்குல்ல. அதனால நான் இந்த வீட்டை வித்துக்க போறேன், நீ உன் லைஃப பாரு, உன்னோட சிஸ்டரையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ரொமேன் முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இவர் ஒரு சூதாடி, ஒன்ன நம்பி நான் என் சிஸ்டரை விட மாட்டேன், இவளையும் நான் பார்த்துப்பேன், இந்த வீட்டையும் விற்க விட மாட்டேன்னு சொல்ல அதையும் பார்க்கலாம் அப்படின்னு ஸ்டெப் டாடு நெக்கலா பேசிட்டு போறாரு. எங்க நம்ம விக்டர் வந்து அந்த போர்டிங் ஸ்கூல்ல இருக்காருல, அங்க இருக்கிற பசங்கலாம் ரொம்ப ஓவரா பண்றாங்க. இவர் பால்ல அடி வாங்கினதெல்லாம் ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கானுங்க. செம்ம கடுப்பாகி இவர் அப்படியே கையை மூடி கோவப்படுறாரு. சடனா அந்த கிளாஸ் ரூமுடைய டியூப் லைட்லாம் உடஞ்சி செதறுது. அதோட ஒரு கிளாக் ஒன்று இருக்கு, அதுல டைம்லாம் அப்படியே ஃபாஸ்டா சுத்துது. இவர் கோவப்பட்டாலே ஏதாவது ஒன்று நடக்குது. ஸோ அதுக்கப்புறமா ஸ்கூல் லீவு, விக்டர் ஊருக்கு வராரு. ஸோ ஊருக்கு வரும்போது தான் இன்னைக்கு நைட்டு அந்த பவர் பிளான்ட்ல மெஷினை ஆன் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது சாம் வந்து தினமும் ஒவ்வொரு நாளும் நடக்கிற விஷயத்த டைரி மாதிரி எழுதுவாரு. அதுல கடைசியா அவர் காணாம போனார்ல, அந்த நாளுடைய டேட் மட்டும் தான் இருக்கு, எதுவும் எழுதல. ஸோ உடனே விக்டர் இன்டர்நெட்ல ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. வேகமா ரொமேன் கிட்ட போயிட்டு 2011ல அந்த பவர் பிளான்ட்ல மிஷினை ஆன் பண்ணாங்க, ஒரு பொண்ணு காணாம போனா. 2021ல அதே மிஷினை ஆன் பண்ணாங்க, என்னோட பிரதர் சாமும் பெலாலும் காணாம போயிட்டாங்க. அதுவும் காணாம போனவங்கள எக்ஸாக்டா ஒரே இடத்துல இருந்து தான் காணாம போயிருக்காங்க. அப்படின்னா அந்த மிஷினை ஆன் பண்ணும்போது அந்த இடத்துல என்னமோ நடக்குது. இன்னைக்கு நைட் அந்த மிஷினை ஆன் பண்ண போறாங்க, நம்ம அங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட ரொமேனும் ஓகேன்னு சொல்லி போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பார்ட்டி பண்ணிருப்பாங்கல்ல 4 வருஷத்துக்கு முன்னாடி, அதே அந்த வீடு கிட்ட தான் போயிட்டு உள்ள வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மிஷினையும் ஆன் பண்ணி முடிச்சிட்டாங்க போல. ரொம்ப நேரம் அவங்க வெயிட் பண்ணிட்டாங்க, ஒண்ணுமே நடக்கல. என்னடா இதுன்னு வெளியே வந்து பார்க்கும்போது தான் அந்த வீட்டுக்கு வெளியே வார்னிங் ரிப்பன்லாம் ஒட்டி இருக்கு. அதாவது டைம்லைன் 2ல இருந்து விக்டரும் ரொமேனும் டைம்லைன் 1க்கு வந்துட்டாங்க, அதாவது 2021வது வருஷத்துக்கு. நடக்கிற எதுவும் இவங்களால நம்ப முடியல. நேரா ரொமேன் அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அங்க அவங்க அம்மா உயிரோட இருக்காங்க. ஏன்னா 4 வருஷம் இவங்க பாஸ்ட்டுக்கு டைம்லைன் 1க்கு வந்திருக்காங்கல்ல. ஆனா நேரா உள்ள போய் பேச முடியாது. ஏன்னா நம்ம ரொமேனும் விக்டரும் ஒரு 4 வயசு பெரிய பசங்களா ஆயிட்டாங்கல்ல. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு 14 வயசு பசங்க தான். ஆனா இப்ப இவங்களுக்கு 18க்கு மேல ஆகுது. சரி ஓகே, எப்படியா இருந்தாலும் சாம் இருப்பான், சாம் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி நேரா சாம் இருக்கிற அந்த வீட்டுக்கு போறாங்க. விக்டரும் பாக்குறாரு. சோ சாம் சாப்பிடுறதுக்காக டைனிங் டேபிள் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சாமுடைய அம்மா சாப்பாடை கொண்டு வராங்க, கீழே போட்டுறாங்க. உடனே சாம் போயிட்டு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண அம்மாவும் அப்படியே சாம கட்டி பிடிச்சி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சோ இதை பாக்குற விக்டர் அப்படியே செம்மையா கடுப்பாக்குறாரு. ஏன்னா டைம்லைன் 2ல நம்ம விக்டருக்கு இதே மாதிரி தான் நடந்திருக்கும். சாம் காணாம போயிருப்பாரு டைம்லைன் 2ல. விக்டர் இதே மாதிரி சாப்பிட டைனிங் டேபிள் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அம்மா சாப்பாடை கீழே போட்டுருவாங்க. விக்டரும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போனா
அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கோவமா நடந்துப்பாங்க விக்டர் கிட்ட. இதனால விக்டருக்கு பயங்கரமா கோவம் வருது. உடனே அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறாரு. ரொமேனும் பின்னாடி வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கும்பொழுது அவங்களுக்கு சாம் மேலதான் பாசம், என் மேல சுத்தமா பாசமே கிடையாது, இவங்களெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சேன் பாரு அப்படின்னு செம்ம கான்ல இருக்காரு. ஸோ இவ்வளோ கோவப்படுறதுக்கான ரீசன் என்னன்னா, சின்ன வயசுல அந்த விக்டர் வந்து மேட்ச் பாக்ஸ்ல விளையாடுறேன்னு வீட்டையே பத்த வச்சு விட்டுறாரு. இதனால சாமுக்கு பயங்கரமா அடிப்படுது. அன்னில இருந்து விக்டரை அம்மா அப்பாவுக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஸோ இப்போ நம்ம ரொமேனும் விக்டரும் என்ன பண்றாங்கன்னா, ஸ்ட்ரைட்டா பெலாலோடைய அம்மா இருக்காங்களே அவங்கள மீட் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. ஸோ பெலாலோடைய அம்மாவுக்கும் இவங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு புரியல, ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. அப்ப வீட்டுக்கு யாரோ வராங்க. ஸோ ரொமேனும் விக்டரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. பெலாலோடைய அம்மா போயிட்டு யாருன்னு பார்க்கும்போது தான் அது டிடெக்டிவ். அவரு நம்ம பெலாலோடைய அம்மா கிட்ட வந்து உங்க கார்ல அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அது பெலாலோடைய ஃபிங்கர் பிரிண்ட் தான், சின்ன வயசு ஃபிங்கர் பிரிண்ட் பெரிய வயசு ஃபிங்கர் பிரிண்ட்னு வித்தியாசமா இருக்கு, புரியலையா அப்படின்னு சொல்றாரு. இங்க பெலாலோடைய அம்மாவும் அப்படின்னா அவங்க சொன்னது உண்மைதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. யார் சொன்னது? இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அம்மா அப்படியே மழுப்புறாங்களா. ஸோ இதை தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ டிடெக்டிவ் போனதுக்கு அப்புறம் நம்ம ரொமேன் விக்டரை மீட் பண்றாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நேத்து தான் காணாம போனீங்க, ஆனா இப்போ 4 வருஷம் பெரிய பசங்களா வந்திருக்கீங்க. நீங்க கூட பரவாயில்ல, என் பையன் பெலால் 10 வருஷம் பெரிய பையன் மாதிரி இருந்தான், எனக்கு அடையாளமே தெரியல, உண்மையிலே அது என் பையன் பெலால் தான். கண்டிப்பா சாமுக்கு இதை பத்தி தெரியும், நான் போய் அவனை மீட் பண்றேன், நீங்க 2 பேரும் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு பெலாலோடைய அம்மா அங்கிருந்து போக, ஆனா நம்ம ரொமேன் கேட்காம அவங்க அவங்களுடைய குட்டி சிஸ்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த குட்டி பொண்ணு வந்து நம்மளை கூட்டிட்டு போவாங்கன்னு ஸ்கூல்ல வெயிட் பண்றாங்க. ஆனா யாருமே வரலையா. ஸோ அதனால வாக் பண்ணி நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நடந்து வந்து ஒரு வீட்டுக்கிட்ட பூனைக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் இதை பின்னாடி இருந்து நம்ம ரொமேன் பாக்குறாங்க. அவங்க குட்டி தங்கச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட டக்குன்னு அவங்க சவுண்ட் போட்டுறாங்களா. இது அந்த குட்டி தங்கச்சிக்கும் தெரிஞ்சு சவுண்ட் கேட்ட உடனே அங்க இருந்து போயிடுறாங்க. ஸோ இதே நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். அப்படின்னா சவுண்ட் போட்டது நம்ம ரொமேன் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டெப் டாட் வருவாரு, குட்டி தங்கச்சியை கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுவாரு. ஸோ அப்புறம் பெலாலுடைய அம்மாவும் சாம மீட் பண்றாங்க, நடந்த விஷயத்த கேட்கறாங்க. அங்கதான் பெலாலும் இருக்காரு. பெலால பார்த்த உடனே அவருடைய அம்மா அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ எல்லாரையுமே அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்போ ஒரு வழியா 4 பேருமே ஒன்னு சேர்ந்துட்டாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, சாம் மட்டும் தான் இந்த டைம் லைனை சேர்ந்தவர். நம்ம பெலாலு 2031 சேர்ந்த வேற ஒரு டைம் லைனை சேர்ந்தவர். நம்ம ரொமேனும் விக்டரும் 2025 உடைய டைம் லைன் 2 சேர்ந்தவங்க. ஸோ இப்படி ஒரே டைம் லைன்ல இருந்தவங்க வேற வேற டைம் லைன்ல பிரிஞ்சு ஒரே கொலாப்ஸ் ஆயிடுச்சுல, அதுக்கு காரணம் அந்த பவர் பிளான்ட் தான் அப்படின்னு விக்டரும் ரொமேனும் சொல்ல, பெலாலுடைய அம்மாவும் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணி உங்க எல்லாரையும் ஒரே டைம் லைன்ல சரியான வயசுக்கு கொண்டு வரேன், ஆனா அது வரைக்கும் நீங்க எல்லாரும் சேஃபான ஒரு இடத்துல இருக்கணும், வாங்க போலாம் அப்படின்னு கார்ல எல்லாரும் ஏறிக்கிறாங்க. அப்பதான் பெலாலுடைய அம்மா, உன்னோட பர்த்டேல உனக்காக இந்த கிஃப்ட்டை தான் நான் வாங்கி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி இப்ப வளர்ந்து போயிருக்கிற பெலாலுக்கு அந்த கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட்டை வந்து எல்லாருமே பாக்குறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ அப்புறம் இவங்களை சேஃபான ஒரு இடத்துல விட்டுட்டு இங்கிருந்து யாரும் நீங்க வெளியே போயிடாதீங்க அப்படின்னு பெலாலுடைய அம்மா அங்கிருந்து போயிடுறாங்க. சாமுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அவர் இந்த டைம் லைனை சேர்ந்தவர்ன்றதுனால அவரோட வீட்டுக்கு போயிடலாம். ஆனா இந்த ரொமேன் என்ன பண்றாங்கன்னா, நான் என் அம்மாவை மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நேரா அங்கிருந்து போயிடுறாங்க. வீட்டுல இப்போ நம்ம பெலாலும் விக்டரும் மட்டும் தான் இருக்காங்க. அப்ப விக்டருடைய மைண்டுக்கு அவங்க அம்மா அப்பா இவரை திட்டுறது இது எல்லாமே தோணி அப்படியே கோவப்படுறாரா. அவரோட கை டேபிளை டச் பண்ணிக்கிட்டு இருக்கு, அந்த டேபிளே அப்படியே பழசாகி உடஞ்சி போகுது. இதை பாக்குற பெலாலுக்கு எதுவும் புரியல. உடனே விக்டரும் கையில ஒரு ஆப்பிள் எடுத்து அப்படியே அதை ஃபோக்கஸ் பண்றாரு. சடனா அந்த ஆப்பிள் அப்படியே அழுகி போன நிலைமைக்கு போகுது. ஸோ அவதான் புரிஞ்சுக்கிறாங்க விக்டருக்கு ஒரு பவர் இருக்கு, டைமை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்றது. ஸோ கையில இருந்த ஆப்பிள் ஃப்ரெஷ்ஷா இருந்தது, ஆனா அந்த ஆப்பிளோடைய டைமை இவர் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணதுனால அது அப்படியே அழுகி போன நிலைமைக்கு போயிடுச்சு. ஸோ விக்டருக்கு இந்த மாதிரி ஒரு பவர் இருக்கு அப்படின்ற விஷயத்த பெலால் புரிஞ்சுக்கிறாரு. இங்க நம்ம ரொமேன் வந்து அவங்க அம்மாவை பாக்குறாங்க. அப்படியே அவங்க அம்மா ஷாக் ஆகுறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல அம்மாவால எதுவும் நம்ப முடியல. ப்ளீஸ் என்ன பிராங்க் பண்ணாதீங்க அப்படின்னு ஒர்க் பண்ணலான்னு போறாங்க. டக்குன்னு அவங்களுக்கு நெஞ்சி வலி வந்து அப்படியே கீழே விழ போக ரொமேன் உடனே அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டே கையை நீட்ட சடனா கீழே விழ போனவங்க அப்படியே ஸ்டாப் ஆயிடுறாங்க. அவங்க மட்டும் கிடையாது, இருக்கிற எல்லா பொருளும் ஸ்டாப் ஆயிடுது. ஸோ ரொமேனால டைமை ஃப்ரீஸ் பண்ண முடியுது. ஸோ அப்புறம் அகைன் டைம் நார்மல் ஆயிடுது. உடனே அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. இங்க இந்த பசங்கலாம் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரச்சனை என்ன அப்படின்னா, ரொமேனுடைய அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா. இப்ப வீட்டுல வந்துட்டு ரொமேனுடைய குட்டி தங்கச்சியும் அந்த சூதாடுற ஸ்டெப் டாட் மட்டும் தான் இருப்பாரு. அவரு நைட் ஆனாலே சூதாடுறதுக்கு வெளியே போயிடுவாரு. பாவம் ரொமேனுடைய குட்டி தங்கச்சி மட்டும் தான் வீட்டுல இருப்பாங்களே. அவளை தனியா நம்ம விடக்கூடாது, பாதுகாப்புக்கு நான் போக போறேன் அப்படின்னு சொல்ல, நீ மட்டும் போகாத நாங்களும் வரேன்னு எல்லாருமே போறாங்க. கரெக்டா அந்த ஸ்டெப் டாட் சூதாடுறதுக்கு ஆளு வெளியே போன உடனே இவங்க உள்ள போயிடுறாங்க. ரொமேன் தான் ஃபர்ஸ்ட் உள்ள போயிட்டு அந்த குட்டி சிஸ்டர் கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணு பயப்படுறா. அதுக்கப்புறமா அவங்க பேசி அந்த குட்டி சிஸ்டரும் புரிஞ்சுக்கிறாங்க இதுதான் நம்மளுடைய அக்கா ரொமேன் அப்படின்னு. ஆனா இந்த நேரத்துல வெளியே போனார்ல ஸ்டெப் டாட், அவர் பர்ஸை விட்டாரு போல, திரும்ப வீட்டுக்கு தான் வராரு. இதை புரிஞ்சுக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா அவர் வீட்டுக்குள்ளேயே வந்து இவங்களை பாத்துறாரு. யார் நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க இவங்களுக்கு பயம் அதிகமாகுதா. சோ சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த ஸ்டெப் டாட் இவங்களால ஒன்னும் பண்ண முடியல. அவர் எல்லாரையும் போட்டு கும்முன்னு கும்முறாரு. சோ அப்பதான் நம்ம ரொமேன் அவங்க கையை நீட்டி அவங்க பவரை யூஸ் பண்றாங்க. டைம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது.
எல்லாரும் சிலையாயிடுறாங்க. அப்புறம் போயிட்டு அந்த ஸ்டெப் டாட் அடிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ஃப்ரீஸ் ஆன டைம் நார்மல் ஆயிடுது. திரும்பவும் அவரு ரொமேனை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ அப்படியே ரொமேனை பிடிச்சி கழுத்தை நெரிச்சு சாகடிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது டக்குன்னு அந்த ஸ்டெப் டாடுடைய வயசு அதிகமாக ஆரம்பிக்குது. அப்படியே கிழவனா மாறிடுறாரு. என்னடான்னு பார்த்தா நம்ம விக்டர் இருக்கார்ல, அவரோட பவரை யூஸ் பண்ணி ஸ்டெப் டாடுடைய டைமை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறாரு. ஆள் இப்ப கிழவனாயிட்டாரு, ஒன்னும் பண்ண முடியல. சோ அப்புறம் அந்த குட்டி சிஸ்டரை கூட்டிட்டு இவங்க பெலாலுடைய அம்மாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. சோ எல்லாருமே விக்டரை தான் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சாம்லாம் பயங்கரமா திட்டுறாரு. ஏன்னா விக்டர் வந்து அந்த ஸ்டெப் டாடுடைய டைமை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணும்பொழுது அந்த இம்பாக்ட்ல சாமோடைய டைமும் லைட்டா ஃபார்வர்ட் ஆகிருக்கு. அவரோட நெஞ்சிலெல்லாம் லைட்டா சுருக்கங்கள் வந்துருச்சு. அதனால திட்டிக்கிட்டு இருக்காங்க. விக்டர் பயங்கரமா கடுப்பாக்குறாரு. எல்லாரும் என்னையே திட்டுங்க அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டு அங்க இருந்து போறாரு. சோ அப்படியே டைம் போகுது. நம்ம வளர்ந்து போன பெலால் இருக்கார்ல, அவரு தூங்கும் பொழுது அவருக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. அவருக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஒய்ஃப் இருக்காங்க. ஒய்ஃப் யாரான்னு பார்த்தா அது நம்ம ரொமைன் தான். சோ பெலாலால எதுவும் நம்ப முடியல. இந்த விஷயத்த ரொமைன் கிட்ட வந்து சொல்றாரு. அவங்களால எதையும் நம்ப முடியல. அதோட இவரு உனக்கும் பவர் இருக்கு, விக்டருக்கும் பவர் இருக்கு, எனக்கு ஏன் பவரே இல்ல அப்படின்னு குழம்பி போறாரு. சோ இந்த நேரத்துல நம்ம டிடெக்டிவ் இருக்கார்ல, அவரு ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. திடீர்னு மொத்த டவுனுடைய பவர் போனதுக்கு காரணம் பவர் பிளான்ட்ல பண்ண ஒரு ரிசர்ச் அப்படின்னு. அதே ரிசர்ச்சை 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருக்காங்க. அன்னைக்கு நாள்ல என்ன நடந்ததுன்னு செக் பண்ணும்பொழுது அப்போ ஒரு பொண்ணு காணாம போயிருக்கா. சோ அப்படின்னா பசங்க காணாம போறதுக்கும் பவர் பிளான்ட்டுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு இவர் புரிஞ்சுக்கிறாரு. இந்த நேரத்துல நம்ம பெலாலுடைய அம்மா என்ன பண்றாங்கன்னா, இப்போ அந்த பவர் பிளான்ட்டுடைய மெஷினை ஆன் பண்ண போறாங்க. ஆனா எடுத்த உடனே பசங்களை வச்சு பண்ணாம ஃபர்ஸ்ட் ஒரு 2 கோழி கூண்டுல வச்சு அந்த ரூம்ல வச்சுட்டு இவங்க வெளியே வந்துடுறாங்க. சோ பவர் பிளான்ட்ல இருக்கிற அந்த மெஷினும் ஆன் ஆகி உள்ள இருக்கிற கோழிகளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி இவங்க பார்க்கும்பொழுது கூண்டுல கோழியவே காணோம். இன்னொரு கூண்டுல அப்படியே கோழி அழுகி போய் கிடக்குது. அதோட அதுக்கு நடுவுல ஒரு கேப்சியூலும் இருக்கு. அது என்னன்னு பார்க்கும்போது தான் ஒரு பென்டிரைவ். இவங்க நேரா போயிட்டு லேப்டாப்ல அந்த பென்டிரைவை போடும்பொழுது உள்ள ஒரு வீடியோ ஃபைல் இருக்கு. அதுல நம்ம பெலாலுடைய அம்மாவே தான் பேசுறாங்க. ஆனா என்ன வயசு கொஞ்சம் அதிகமாயிருக்கு போல, ஃபியூச்சர்ல இருந்து பேசியிருக்காங்க. அந்த வீடியோல பெலாலுடைய அம்மாவும் இந்த பென்டிரைவ் உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இப்பதான் நீ அந்த கோழிகளை வச்சு ஒரு டெஸ்டிங்கை பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். நான் ஃபியூச்சர்ல இருந்து பேசுறேன். இன்னும் சொல்ல போனா வேற ஒரு டைம் லைன். ஸோ என்னோட டைம் லைன்ல நடந்த விஷயங்களை சொல்றேன், அது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வீடியோல பேசுற அந்த பெலாலுடைய அம்மாவோட டைம் லைன்ல என்ன நடந்திருக்குன்னா, இதே மாதிரி தான் கோழியை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு தடவை அந்த மெஷினை ஆன் பண்ணி பசங்களை வச்சு இப்போ டெஸ்ட் பண்ண போறாங்க. ஆனா என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, அந்த 4 பேர்ல அந்த விக்டர்ன்ற பையன் எங்க போனான்னு தெரியல. மற்றவங்க விக்டரை கண்டுபிடிக்க போயிருக்காங்க. திரும்ப வரும்பொழுது விக்டர் வந்துட்டாரு. ஆனா அந்த சாமுன்ற பையனுக்கு பயங்கரமா வயசாகி போயிருக்கு. சோ அந்த டைம்ல சேர்ந்த பெலாலுடைய அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி நீங்க உள்ள போங்க, மிஷின் ஆன் ஆக போகுது அப்படின்னு இவங்கள உள்ள அனுப்பிட்டு மிஷினை ஆன் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா உள்ள போய் பார்க்கும்போது தான் ரொமைனும் பெலாலும் நார்மலா இருக்காங்க. ஆனா அந்த சாமு இறந்து போன நிலைமையில இருக்காரு. விக்டர் எங்க போனாருன்னு தெரியல. சோ இதுக்கு மேல அந்த மிஷினை ஆன் பண்ற தைரியமும் எனக்கு இல்ல அப்படின்னு அந்த வீடியோல வேற ஒரு டைம் லைனை சேர்ந்த அந்த பெலாலுடைய அம்மா சொல்றாங்க. சோ என் டைம் லைன்ல இந்த மாதிரி நடந்தது, பசங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க, ஆனா நீ அந்த தப்பா பண்ணாத, அவங்க கிட்ட போயிட்டு என்ன நடக்குதுன்னு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கோ. அதோட இத்தனை வருஷத்துல பவர் பிளான்ட்டை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான ஃபைல்ஸையும் நான் அனுப்பியிருக்கேன். அது மூலியமா உன்னால பசங்களை கரெக்டான டைமுக்கு அனுப்ப முடியும். என் டைம் லைன்ல சொதப்பின மாதிரி உன் டைம் லைன்ல பண்ணிடாத அப்படின்னு சொல்றாங்க. சோ எப்படின்னா அந்த வீடியோல பேசுற பெலாலுடைய அம்மாவோட ஐடியாவை ஃபாலோ பண்ணி இங்க ஒரிஜினல் டைம் லைன்ல இருக்கிற பெலாலுடைய அம்மா என்ன பண்றாங்கன்னா, வேகமா பசங்களை மீட் பண்ண போறாங்க. சோ வீடியோல பேசின அந்த பெலாலுடைய அம்மாவுக்கு வந்து பசங்களுக்கு இருக்கிற பவர்லாம் தெரியாது. இவங்க நேரா போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க மறைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்க அவங்களும் உண்மையை சொல்லிடுறாங்க. விக்டருக்கு இந்த மாதிரி பவர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த நேரத்தில் அந்த வயசாக்கி போகிருக்கிற ஸ்டெப் டேட் இருக்கார்ல, அவரு நம்ம டிடெக்டிவ்க்கு கால் பண்ண டிடெக்டிவும் வந்து ஸ்டெப் டேடை பார்த்து ஷாக் ஆகுறாரு. இது எப்படா சாத்தியம் அப்படின்னு. ஸோ இங்க நம்ம பெலாலுடைய அம்மாவும் நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது ஜஸ்ட் டைம் டிராவல் கிடையாது, இது பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்னா நம்ம இருக்கிற உலகம் மாதிரியே நிறைய உலகங்கள் இருக்கும், அதுலயும் நம்மள மாதிரி ஆட்கள் வாழுவாங்க. என்னன்னா ஒவ்வொரு உலகத்துக்கும் டைம் வேற மாதிரி இருக்கும், சில சேஞ்சஸ்லாம் இருக்கும். ஸோ பெலாலுடைய அம்மாவும் அங்க இருக்கிற கண்ணாடியில அப்படியே என்னென்னமோ எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உலகம் அதாவது டைம் லைன் 1ல அந்த பார்ட்டி நடக்குது. திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. நம்ம சாம தவிர மீதி இருக்கிற 3 பேருமே காணாம போயிடுறாங்க. இதுதான் இந்த உலகத்துல நடந்த விஷயம். ஸோ இந்த உலகம் மாதிரியே இன்னொரு ஒரு உலகம் இருக்கு. இது உலகம் நம்பர் 2ன்னு சொல்லலாம், இல்லைனா டைம் லைன் 2ன்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த இடத்துலயும் அந்த வீட்டுக்கு போயிட்டு பார்ட்டி பண்றாங்க. அதே மாதிரி கரண்ட் ஆஃப் ஆகுது. ஆனா இந்த உலகத்துல நம்ம ரொமைன் விக்டரை தவிர
மீதி இருக்கிறவங்க மறைஞ்சு போயிடுறாங்க. ஸோ இந்த டைம்லைன் 2 தான் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். அப்படியே 4 வருஷங்கள் கடந்து போய் 2025 இருந்து திரும்ப இப்ப டைம்லைன் 1க்கே ரொமேனும் விக்டரும் வந்திருப்பாங்க. ஸோ இது டைம்லைன் 2வா. அடுத்தது டைம்லைன் 3ன்னு ஒன்று இருக்கு, அதாவது 3வது உலகம். அந்த உலகத்துல இருந்து தான் இப்ப வளர்ந்து போன மாதிரி இருக்காருல்ல பெலால், அவரு வந்திருக்காரு. ஆனா என்ன அந்த 3வது உலகத்துல என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம், அந்த 3வது உலகத்துடைய வருஷம் 2031. அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அந்த பவர் பிளான்ட்லயும் நல்லா அப்கிரேட் பண்ணி யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த டெக்னாலஜில இந்த வளர்ந்த பெலால் திரும்ப பூமி நம்பர் 1 டைம்லைன் 1க்கு வரும்பொழுது எல்லா விஷயங்களையும் மறந்து போயிடுறாரு. ஆனா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகத்துல வருது. அப்படி ஞாபகம் அந்த விஷயம் தான் அவருக்கும் ரொமேனுக்கும் அந்த டைம்லைன் 3ல மேரேஜ் ஆகிருக்கு அப்படின்ற விஷயம். ஸோ உங்களுக்கு லைட்டா குழம்புச்சுன்னா கவலையே படாதீங்க, அப்படியே கதை போகட்டும். கிளைமேக்ஸ்ல எண்டிங் எக்ஸ்பிளனேஷன்ல உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். ஸோ இப்போ இருக்கிற இந்த 4 பேர்ல சாம் இருக்கார்ல, அவர் தான் உலகம் 2021வது வருஷம். ரொமேனும் விக்டரும் 2வது உலகம் 2025வது வருஷம் அந்த உலகத்துல. நம்ம வளர்ந்து போன பெலால் இருக்கார்ல, அவர் தான் 3வது உலகம். அந்த உலகத்துல டைம் 2031வது வருஷம். ஸோ இதுதான் நடக்குது. இதுதான் parallel யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இங்க இவங்க யாருக்கும் எதுவும் புரியல. கரெக்டா அந்த நேரத்துல டிடெக்டிவும் வராரு. அவருக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும்ல. இந்த நேரத்துல அவரோட ஹெல்ப்பும் வேணும் அப்படின்னு நம்ம பெலாலுடைய அம்மா எல்லா விஷயத்தையும் அவர்கிட்டயும் சொல்றாங்க. ஸோ இப்போ இவங்க ஒரு பிளானை போடுறாங்க. பெலாலுடைய அம்மாவுக்கு தெரியும் இந்த பசங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வரும். அந்த சாம் திடீர்னு வயசான ஆளா மாறிடுவாரு. ஸோ இந்த விஷயத்தை தடுக்கணுன்றதுக்காக சாம டிடெக்டிவ் கூடவே பாதுகாப்பா இருக்க சொல்றாங்க. அவங்க பையன் பெலால மட்டும் கூட்டிட்டு ஒரு டாக்டர் கிட்ட போறாங்க. ஏன்னா இவருக்கு எந்த ஒரு ஞாபகமும் இல்ல. டைம்லைன் 3 சேர்ந்தவர். ஸோ அந்த டைம்லைன்ல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஞாபகங்களை கொண்டு வர ட்ரை பண்றாங்க. கரெக்டா அது ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இப்பதான் டைம்லைன் 3ல 3வது உலகத்துல என்ன நடந்தது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இந்த உலகத்திலயும் அதே மாதிரி பார்ட்டி பண்றாங்க. லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. ஸோ இந்த டைம்லைன்ல காணாம போறது யாருன்னா சாமும் விக்டரும் அண்ணன் தம்பிங்க காணாம போயிட்டாங்க. நம்ம ரொமேனும் பெலாலும் மட்டும் தான் இருக்காங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருந்து அவங்க 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜும் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம பெலாலுக்கு தோணுது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் காணாம போயிட்டாங்க, அவங்கள எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அவரோட அம்மா பவர் பிளான்ட்ல தானே ஒரு சயின்டிஸ்டா இருக்காங்க. ஸோ இவரும் சயின்டிஸ்டா மாற ஆரம்பிக்கிறாரு. இப்படின்னு ஞாபகங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வர அப்படியே பெலாலுடைய உடம்புலாம் ஒரு மாதிரி பண்ணுது. உடனே டாக்டர் அந்த ப்ராசஸ் ஆஃப் பண்ணிடுறாரு. ஒரே நேரத்துல எல்லா மெமரியும் நம்ம வர வைக்க கூடாது. அந்த மெமரிஸ்லாம் தன்னால வரணும். அவங்க சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை பார்க்கும் பொழுது அந்த மெமரிஸ் வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாரு. ஸோ இந்த நேரத்தில் அந்த விக்டர் பையன் என்ன பண்றாருன்னா அவருடைய அப்பா அம்மாவை பார்க்கறாரு. உண்மையிலேயே அவங்களுக்கு விக்டர் காணாம போனதை நினைச்சு சோகம் தான். பட் அந்த அளவுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணல. இதை இவர் வெளியே இருந்து பார்த்துட்டு நம்மளை பத்தி அம்மா அப்பாவுக்கு கவலையே இல்லைன்னு கடுப்பாகிறாரு. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ரொமேனோ சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. நம்ம எல்லாருமே திரும்ப ஒரிஜினல் டைம் லைனுக்கு போலான்னு சொல்ல, நான் எதுக்கு வரணும், என் அம்மா அப்பாவுக்கு தான் என்ன பிடிக்கவே இல்லைல்ல, நான்லாம் எங்கேயும் வரல அப்படின்னு பயங்கரமா கோவப்படுறாரு. அந்த கோவத்துல பக்கத்துல இருந்த புல் எல்லாமே அப்படியே டைம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆகி அழுகி போகுதுங்க. எங்க அம்மா பெலால கூட்டிட்டு ஸ்ட்ரைட்டா அந்த பவர் பிளான்ட்டுக்கு தான் போறாங்க. ஏன்னா டாக்டர் சொல்லியிருப்பார்ல ஆல்ரெடி பார்த்த விஷயங்களை பார்த்தா ஞாபகம் வரும்னு. நம்ம பெலால் தான் அவரோட உலகத்துல இந்த பவர் பிளான்ட்ல தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஸோ இந்த இடத்த பார்த்தா அதாவது ஞாபகம் வரலான்னு கூட்டிட்டு போறாங்க. அதே மாதிரி அவர் அந்த இடத்த பார்த்துட்டு எல்லா விஷயங்களும் ஞாபகம் வருது. நம்ம ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. இவர் 2031 சேர்ந்தவர்ன்றதுனால கோடிங்லாம் வேற லெவல்ல போடுறாரு. ஒரு பென்ட்ரைவ் வர வந்ததுல கேப்சூல்ல ஃபியூச்சர்ல இருந்து பெலாலுடைய அம்மா அனுப்பியிருப்பாங்களே அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே இவர் அழகா டீகோட் பண்ணி இப்ப பவர் பிளான்ட் ரெடியா இருக்கு இவங்க எல்லாரையும் கரெக்டான டைம் லைனுக்கு அனுப்புறதுக்கு. ஸோ இந்த நேரத்தில் சாம் ஜெயில இருக்காரு. நம்ம டிடெக்டிவ் தான் பாதுகாப்பா வச்சிருக்காரு. ஏன்னா விக்டர்னால ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு பெலாலுடைய அம்மாவுக்கு தெரியும். அதனால தான் டிடெக்டிவ் கிட்ட இந்த மாதிரி பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே விக்டர் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கே வராரு. வந்தது மட்டும் இல்லாம சாம புடிச்சு கொண்டு போய் அவருடைய அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி சாம நான் கடத்தி வச்சிருக்கேன் இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ அப்பா அம்மாவும் அங்க போறாங்க. விக்டர் அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ விக்டர் இந்த மாதிரி ஜெயிலுக்குள்ள இருந்த சாம கடத்திட்டு போயிட்டான்ற விஷயம் டிடெக்டிவ்க்கு தெரிய அவரு நம்ம வளர்ந்த பெலாலு ரொமேனெல்லாம் கூட்டிட்டு கரெக்டா அந்த இடத்துக்கே வந்துடுறாரு. ஸோ உள்ள விக்டர் அவங்க அம்மா அப்பா கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்காருன்னா, உங்களுக்குலாம் இவனை தான் பிடிக்கும் அப்படின்னா இவனை பெத்ததோட நிப்பாட்ட வேண்டியதானே, எதுக்காக என்ன பெத்தீங்க, எப்ப பார்த்தாலும் என்ன திட்டுறதுக்கா அப்படின்ற மாதிரி இருக்கிற கோவம் எல்லாத்தையும் காட்டுறாரு. அவருக்கு சாம் மேல என்ன காண்டுனா ஏதாவது ஒரு தப்பா இருந்தா கூட 2 பேருமே தான் பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்க சாம திட்ட மாட்டாங்க, நம்ம விக்டரை மட்டும் தான் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. எனக்காக நீ என்னைக்காவது ஒரு நாள் சப்போர்ட் பண்ணிருக்கியா அப்படின்னு சாம் மேலையும் செம்ம கடுப்பு. ஸோ இவ்வளவு கோவத்துல இருக்கிற விக்டரை எப்படியாவது சமாளிக்கணும்னு நம்ம பெலாலு ரொமேனு இவங்கெல்லாம் உள்ள சமாளிக்க ட்ரை பண்றாங்க. யாராலையுமே முடியல. விக்டருடைய அம்மாவும் பேச ட்ரை பண்றாங்க. உன் மேல நாங்க கோவமா நடந்துகிட்டோம் தான், அது உண்மைதான். ஆனா அது உன்னை நல்லவனா மாத்தும் அப்படின்னு நினைச்சுதான் நாங்க கோவமா நடந்துகிட்டோம். நீ இவ்வளவு கஷ்டப்படுவேன்னு எங்களுக்கு தெரியாது, என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்ல எங்க விக்டரும் என்ன பண்றதுன்னே தெரியல. அவரால் அந்த கோவத்தை அடக்க முடியல. அவரோட கையை அவர் முகத்துக்கிட்டே வச்சுக்கிட்டு அப்படியே கோவப்படும் பொழுது டக்குன்னு அவரோட முகமே வயசான மாதிரி ஆயிடுது. ஸோ இதை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. விக்டர் இன்னும் கடுப்பாகி வேகமா அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாரு. அவர் அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு எல்லாமே
எல்லாமே ஸ்டாப் ஆகுது. நம்ம ரொமேன் தான் டைமை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வேகமா பக்கத்துல போயிட்டு அப்படியே விக்டரை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. திரும்ப டைம் நார்மல் ஆகுது. விக்டர் அப்படியே உதறி விட ட்ரை பண்றாரு. உடனே சாம், பெலால்னு இவங்க எல்லாருமே வந்து ஒன்னா கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அதனால விக்டருடைய கோவம் கம்மியாகுது. அதோட அந்த வயசான முகமும் நார்மல் ஆயிடுது. அப்படின்னா விக்டரால டைமை பேக்வர்ட்லயும் போக வைக்க முடியும். எது என்னவோ எல்லாத்தையும் நம்ம நார்மலா மாத்தணும்னு வேகமா இவங்க அந்த பர்த்டே பார்ட்டி நடந்த அந்த வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பெலாலுடைய அம்மா பெலால் கிட்ட ஒரு டைம் கேப்சூலை கொடுக்குறாங்க. அதுலயும் ஒரு பென்ட்ரைவ் இருக்கு. அப்புறம் அவங்க வெளியே வந்துடுறாங்க. மிஷின் ஆன் ஆகுது. எல்லாமே திரும்ப நார்மலாக ஆரம்பிக்குது. நம்ம சாம் வந்துட்டு ரொமேனுக்கு கிஸ் பண்ணலான்னு போவாரு. அப்பதானே இந்த பிரச்சனை நடக்கும். ஆனா இப்ப கரெக்டா கிஸ் பண்ணிடுறாரு. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. பெலாலு, விக்டர் எல்லாருமே கரெக்டான உருவத்துல இருக்காங்க. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, நடந்த எந்த ஒரு விஷயமும் இவங்களுக்கு ஞாபகத்துல இல்ல. அப்படியே பர்த்டே பார்ட்டியை முடிச்சுட்டு எல்லாரும் திரும்ப அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல சொல்லாம கொள்ளாம தானே வந்தாங்க. நைஸா வீட்டுக்குள்ள போகும்போது தான் நம்ம சாமும் விக்டரும் வெளியே போயிட்டு வர விஷயத்த அப்பா பாத்துறாரு. அடுத்த நாளே சாம எதுவும் திட்டல. ஆனா விக்டரை மட்டும் உட்கார வச்சு திட்டிக்கிட்டு இருக்காரு. சாம் அந்த இடத்துக்கு வந்தா நீ ஒழுங்கா போ அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. ஆனா சாம் என்ன பண்றாருன்னா, அப்பா நானும் தான் தப்பு பண்ணேன், என்னையும் திட்டுங்க, சும்மா சும்மா அவனையே திட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி விக்டருக்கு அவரு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதனால விக்டரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நம்ம பெலாலும் அப்படியே தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. அவரோட ட்ரெஸ்ல ஒரு கேப்சூல் இருக்கிறத பார்த்துட்டு அதுல அவங்க அம்மா பேர் வேற போட்டிருக்கா. நேரா போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாரு. அம்மாவும் அது என்னதுன்னு புரியாம ஒரு பென்ட்ரைவ் இருக்கு, அதை போட்டு பார்க்கும்போது தான் டைம்லைன் 1ல பெலாலுடைய அம்மா இருந்தாங்கல்ல, அவங்க தான் அந்த வீடியோல பேசுறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம மொத்தமா சொல்ல அந்த வீடியோவை பார்த்த உடனே பெலாலுடைய அம்மாவுக்கு எல்லா ஞாபகமும் வந்துருச்சு. இப்போ இந்த டைம்லைன்ல இவ்வளோ விஷயங்கள் நடந்தது, பேரலல் யூனிவர்ஸ்னு தெரிஞ்ச ஒரே ஆளு பெலாலுடைய அம்மா மட்டும்தான். நைட்டு 12 மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பர்த்டே பார்ட்டியை பண்ணிட்டாங்க. ஆனா இருந்தாலும் வீட்டில் பார்ட்டி நடக்கும்ல, அந்த மாதிரி பார்ட்டி நடக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்னா வந்திருக்காங்க. பெலாலுடைய அம்மாவும் அவங்க பெலாலுக்காக வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. எல்லாரும் முன்னாடியும் அவர் பிரிச்சு பார்க்கறாரு. சடனா இவங்க எல்லாருக்குமே எல்லா விஷயமும் ஞாபகத்துல வருது. ஏன்னா அந்த டாக்டர் சொல்லியிருப்பார்ல, நமக்கு எல்லாமே மறந்து போயிருந்தா ஒரு குறிப்பிட்ட பொருளை பார்க்கும்பொழுது எல்லாமே ஞாபகத்துல வரும் அப்படின்னு. டைம்லைன் 1ல கிஃப்ட்டை கொடுப்பாங்க கார்ல உட்காந்துக்கிட்டு, அதை எல்லாமே பார்ப்பாங்க. இப்போ அதே கிஃப்ட்டை பார்த்த உடனேயுமே எல்லா ஞாபகங்களும் வந்து அவ்வளவுதான் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. பெலாலுடைய அம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க, எது என்னவோ ப்ராப்ளம் இல்ல, ஞாபகங்கள் இருந்தாலும் எல்லாரும் கரெக்டான டைம்லைன்ல தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நிம்மதியோட இருக்காங்க. இந்த இடத்துலயே இந்த கதை முடியுது. யாருக்காவது லைட்டா புரியாம இருக்கலாம், அவங்களுக்காகவே இந்த எண்டிங் எக்ஸ்பிளனேஷன். உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு தெளிவா நம்ம பார்க்கலாம். இதுதான் பூமி. இதை வந்து நம்ம டைம்லைன் 1ன்னு சொல்லலாம். பெலாலுக்கு பர்த்டே, அதனால நைட்டு 12 மணிக்கு ஒரு இடத்துல போயிட்டு இவங்க பார்ட்டி பண்ணலான்னு ட்ரை பண்ணும்பொழுது கரெக்டா அந்த நேரத்துல பவர் பிளான்ட்ல ஒரு மிஷினை ஆன் பண்றாங்க. ஸ்பேஸ் டைம்ல ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த டைம்லைன் 1ல சாம தவிர எல்லாருமே மறைஞ்சு போயிடுறாங்க. இப்போ அப்படியே இந்த டைம்லைனை விட்டுட்டு இப்போ நம்ம டைம்லைன் 2க்கு போலாம். இதுவும் டைம்லைன் 1 மாதிரி தான். பர்த்டே பார்ட்டி நடக்குது, போயிட்டு கொண்டாட ட்ரை பண்றாங்க. பவர் பிளான்ட்ல மிஷினை ஆன் பண்றாங்க. ஸ்பேஸ் டைம்ல ஒரு ப்ராப்ளம் ஆகுது. ஆனா இந்த டைம்லைன் 2ல நம்ம ரொமேனு, விக்டரை தவிர மீதி இருக்கிற பெலாலும் சாமும் மறைஞ்சு போயிடுறாங்க. இதனால இவங்க ரொம்ப சோகமா இருக்காங்க. அப்படியே 4 வருஷங்கள் கடந்து போகுது. ஒரு வழியா இந்த பவர் பிளான்ட்னால தான் ப்ராப்ளம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா 2025ல அகைன் அந்த பவர் பிளான்ட்டை ஆன் பண்றாங்க. இவங்க வேகமா பர்த்டே பார்ட்டி பண்ண அந்த வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அப்படி போனதுனால இவங்க 2 பேருமே அப்படியே வேற ஒரு உலகத்துக்கு போறாங்க. அப்படியே இந்த இடத்துல இந்த டைம்லைன் 2வை விட்டுட்டு இப்போ நம்ம டைம்லைன் 3க்கு போகலாம். இந்த டைம்லைன் 3லயும் சேம் தான். அதே மாதிரி பர்த்டே பார்ட்டி, பவர் பிளான்ட்ல மிஷின் ஆன் ஆனதுனால ஸ்பேஸ் டைம்ல ஒரு ப்ராப்ளம் வந்து, ஆனா இந்த டைம்லைன் 3ல நம்ம ரொமேன், பெலால் இவங்க 2 பேரை தவிர மீதி இருக்கிற அண்ணன் தம்பிகளான சாமும் விக்டரும் மறைஞ்சு போயிடுறாங்க. அதனால இவங்க 2 பேருமே ரொம்ப சேட் ஆகி இவங்களுக்குள்ள ஒரு லவ் வந்து இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. நம்ம பெலால் வந்து எப்படியாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்டா மாறுறாரு. வருஷம் 2031. அந்த காலகட்டத்தில் டெக்னாலஜி வேற லெவல்ல இருக்கு. அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பவர் பிளான்ட்ல திரும்பவும் அந்த மெஷினை ஆன் பண்ண கரெக்டா பெலால் வந்து அந்த பார்ட்டி பண்ண இடத்துக்கு வந்து அவரும் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி பெலால் வந்துட்டு டைம்லைன் 3ல இருந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அப்படியே டைம்லைன் 1க்கு வராரு. அந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை யூஸ் பண்ணும்பொழுது நம்ம எல்லாத்தையுமே மறந்து போயிடுவோம். அப்படி மறந்து போய் தான் டைம்லைன் 1ல கரெக்டா நம்ம சாம் மட்டும் இருக்கும் பொழுது இவர் வருவாரு. சாமும் பயந்து ஓடுவாரு. அதுக்கப்புறமா பெலால் வந்துட்டு எப்படியோ சாமுக்கு புரிய வச்சிருவாரு, நான் தான் பெலால் அப்படின்னு. அப்புறம் இந்த டைம்லைன் 2ல இருந்து ரொமேனும் விக்டரும் டிராவல் பண்ணி அவங்களும் டைம்லைன் 1க்கு தான் வந்து சேர்றாங்களே. இப்படி வேற வேற டைம்லைனை சேர்ந்தவங்க ஒரே டைம்லைன் நம்ம டைம்லைன் 1க்கு வந்துட்டாங்க. இந்த விஷயம் பெலாலுடைய அம்மாவுக்கும் தெரிய வந்து இது எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அப்படியே இந்த டைம்லைனை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ 4வது ஒரு டைம்லைன் 4. இந்த டைம்லைன் 4 வந்துட்டு அப்படியே டைம்லைன் 1ஓட அச்சு பிசுறாத காப்பி. ஏன்னா எப்படி டைம்லைன் 1ல வேற வேற டைம்லைனை சேர்ந்தவங்கலாம் வந்தாங்களோ அதே மாதிரி தான் டைம்லைன் 4லயும் வந்திருக்காங்க. டைம்லைன் 1ம் டைம்லைன் 4ம் அப்படியே ஒரே
ஒரே ரியாலிட்டி மாதிரி தான், ஆனா வேற வேற. ஆனா டைம்லைன் 4ல என்ன ஆகுது அப்படின்னா, பெலாலோடைய அம்மா வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி எதையுமே யூஸ் பண்ணவே இல்ல. அதோட அந்த பசங்களுக்கு இடையில சண்டை வந்து அந்த விக்டர் வந்து சாம வயசான ஆளா மாத்தி பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இந்த கலவரத்துல இவங்களை கொண்டு போய் அந்த பர்த்டே பார்ட்டி நடந்த வீட்டுக்குள்ள வச்சு அந்த மெஷினை ஆன் பண்ண. இதனால அந்த டைம்லைன்ல என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ரொமேனும் பெலாலும் நார்மல் ஆயிட்டாங்க. ஆனா சாம் இறந்து போயிருக்காரு. விக்டர் எங்க போனாருன்னு தெரியல. இந்த மாதிரி டைம்லைன் 4 வந்து ரொம்ப கேவலமா ஆயிடுச்சு. அப்படியே டைம்லைன் 4ல வருஷங்கள் போக ஆரம்பிக்குது. பெலாலுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப சோகமா இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி கெடுத்துட்டோமே அப்படின்னு. அட்லீஸ்ட் வேற ஒரு டைம்லைன்லயாவது நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி ஒரு கேப்சூல்ல வச்சு அந்த பர்த்டே பார்ட்டி நடந்த வீட்டுக்குள்ள ஒரு கோழியோடைய வயித்துக்குள்ள அந்த டைம் கேப்சூலை வச்சு அந்த மெஷினை ஆன் பண்றாங்க. அப்படி இந்த டைம்லைன் 4ல இருந்து தான் அந்த கோழி அப்படியே அழுகி போன நிலைமையில டைம்லைன் 1க்கு வந்திருக்கு. அதை நம்ம பெலாலுடைய அம்மா பாத்துறாங்க. டைம்லைன் 4ல இருக்கிற பெலாலுடைய அம்மாவுடைய அட்வைஸை கேட்டுட்டு டைம்லைன் 1ல இருக்கிற பெலாலுடைய அம்மா ஃபியூச்சர்ல யூஸ் பண்ற டெக்னாலஜியை இங்க இவங்க 2021லயே யூஸ் பண்ணி அந்த டைம்லைன் 1ஐயே ரீசெட் பண்ணி விட்டுறாங்க. ஆனா இந்த ஃபியூச்சர் டெக்னாலஜியை யூஸ் பண்ணா ஞாபகங்கள்லாம் போயிடும் தானே. ஏன்னா டைம்லைன் 3ல இருந்து பெலால் ஃபியூச்சர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி வந்ததுனால தான் மறந்து போச்சு. அதே மாதிரி டைம்லைன் 1 ஃபியூச்சர் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ரீசெட் ஆனதுனால எல்லாருக்குமே எல்லாமே மறந்து போக, ஆனா அந்த கிஃப்ட்டை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகம் வந்தாலும் எது எப்படியோ டைம்லைன் 1 நார்மல் ஆக்கிட்டாங்க. இதுதான் இந்த கதையில நடந்தது. உங்களுக்காக நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். பதிலுக்கு நீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னாவே போதும். ஃபிலிம் ரோலோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.